ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழக அரசு வந்தவுடன் கொஞ்சம் வேகமா இந்த ஊழல் ஒழிப்புலாம் இதெல்லாம் செயல்பட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்னவுடன் இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? டைவர்ட் சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுது. இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? அங்க உட்கார வைக்கிற அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கு என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. நான் தரேன், போய் உட்கார்ல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தான். கிளம்பிட்டல்ல. திருச்செந்தூர் தொகுதி குருகாட்டூர் கிராமத்தில் பொதுமக்களிடையே பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது சொந்தக்காரர்கள் உள்ள இந்த பகுதியில் தனக்கு சமமாக தாவேகா வேட்பாளருக்கும் வாக்குகள் விழுந்தது ஏன், எதற்காக எனக்கு ஓட்டு போடவில்லை என கேள்வி எழுப்பினார். அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. எங்களை இந்த பாடுபடுத்தினால் என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களை ஏமாற்றினோமோ அதை நேரில் கேட்பதற்காகவே வந்தேன் என தெரிவித்தார். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதான் கேட்கணும், நேர கேட்கணுங்கிறக்காக தான் வந்தோம். இந்த 1ஆம் நம்பர் பூத்துல எங்களை அடிச்சுட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு 1ஆம் நம்பர் பூத்துல அது ஏன் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கேன். பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்டா பார்த்து பழகுறது? அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும், இனிமே எங்களை காப்பாத்து. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் முதல் அமைச்சர் எங்கே போனார் முதல் அமைச்சர் எங்கே போனார்? சார் அடிச்சுட்டு ஒரு பத்திரிகையாளன் தெரிஞ்சு அடிக்கிறான். அடிச்சு அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயலு வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா ஐயோ போச்சே. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்து எந்த பதில் இல்ல, போலீஸ் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல. அப்ப பத்திரிகையாளருடைய நிலைமைக்கு என்ன சொல்றது? இங்க வாய் பண்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். நான் இழுத்த எழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு? இவன் அவன்ல ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பாத்துலடாங்க. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? கூட்டம் இல்ல, என் குடும்பம். அஜித் சார் சொன்ன மாதிரிதான். ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி தோளுக்கு தோல் கொடுத்து. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். நான் ஒரு 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்போனே தெரியாது. எங்க வீட்டுல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல.
நமக்கும் ஒரு ஆசை இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ஆசை சாக்லேட்னு ஒன்று வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நான் கலர் ட்ரெஸ் போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், டீச்சர்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுத்தேன். அந்த ஒரு நாள் நான் தான் ஸ்பெஷலா இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா. என்ன நக்கல் பண்ணீங்க? அந்த சந்தோஷத்தை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 எனக்கு பெருசா பர்த்டேல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போயிருச்சு. என் பர்த்டே நான் கொண்டாட அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு என் பர்த்டே நீங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கிறத பார்க்கும்போது, தம்பி டீ சாப்பிடுறீங்களா? முந்தின பிறநாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. அவர் போயஸ் கான்ல அவர் வீட்டு முன்னாடி தலைவா வெளியே வா அப்படின்னு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், மிஸ் ஜெயலலிதாக்கும் ரஜினிகாந்துக்கு அப்புறமா அதிகமான கூட்டம் போயஸ் கார்டன்ல இவருக்கு தான் கூடுதான். ஆத வருஷம் கூட அங்கதான் ஆபீஸ் வச்சிருக்காரு, சொன்னா கூட்டத்தை கூட்டிடுறாரு. ஓகேவா? நக்கல்யா அவனுக்கு. செந்தில் பாலாஜியை கைது செய்ய தடை விதித்து முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்க கூடாது என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. உன்னை என் சொந்த ஜாமீன்ல விடுறேன், காலையில் சாயந்தரம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும், சரியா? ஐயா, அவங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது, அவங்க வந்து குடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணலாம், பண்ணவா? செந்தில் பாலாஜியை கைது செய்ய தடை விதித்து முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்க கூடாது என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண, தெரியுதா? மெயின் தலையே போயிடுச்சு. இல்லீங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில ஜாமீன் மனு கோரி மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா எப்படிதான் இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வாதம் ஐயோ, பாத்துட்டு எங்க அண்ணன் பாத்துட்டு பேசிட்டு தொட்டுட்டு ஐயோ, அதே முடி, அதே மிச, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைல். ஐயோ நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா நீ எங்க? தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. முடிச்சிடலாமா?